எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஜோசுவா. நான் வந்து சிவகாசிலேருந்து வரேன். மேகமலை வந்து ஒரு நல்ல ஸ்பாட் தான். எல்லோரும் விசிட் பண்ண வேண்டிய இடம். இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாத திங்ஸ் கொண்டு வராமல் அந்த இடம் வந்து உண்மையிலே சூப்பரான பிளேஸ் தான். எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பிளேஸை விசிட் பண்ணணும். ஃபுல்லாக க்ளவுட்ஸ் அண்ட் இங்கே வந்து ஃபேனு ஏசி எதுவுமே தேவையில்ல. அந்தளவுக்கு ஒரு சில் கிளைமேட் தான். மற்ற ஊர்லேருந்து இங்கே வரும்போது நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வர டூரிஸ்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை இன்னும் யாருக்கும் தெரியல சொல்லப்போனால். இந்த இடம் யாருக்கும் தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பார்க்க வேண்டிய இடம். பார்க்க வேண்டிய இடம் எல்லாருமே அது. நெக்ஸ்ட் வர ஐடியா இருக்குங்களா? கண்டிப்பாக அதான் வரும், ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம். தனியாக தான் வந்திருக்கோம், அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஆகணும். காலேஜில் போனோடனே அனுப்புறது காலேஜ். பேர் என்ன? என் பேர் சச்சின். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் மதுரையில் வந்திருக்கோம். மேகமலை எப்படி இருக்குது? மேகமான அற்புதமாக இருக்குது. எல்லாம் எப்போனாலும் போகலாம். இது நல்ல கிளைமேட், சில்லுன்னு கிளைமேட் இருக்கும். அடிக்கிற மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்தோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுத மலை. அங்கேருந்து அப்படியே ஒரு காற்றுலாம் வாங்கி நல்லா ஜாலியாக இருக்கலாம். இங்கே வந்தால் நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா சாப்பிட்லாம். ஆனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. அதனால் பார்த்து வேறு என்ன சொல்ல, அப்படியே ஃபுல்லாக தேயிலைக்காடு, ஃபுல்லாக டீ எஸ்டேட். பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் தம்பி எவ்வளோ ஜாலியாக போகிறாருன்னு. இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஊர் கேரளா தெரியுது. நம்ம இப்போ இருக்கிறதே ஒரு கேரளா தமிழ்நாடு பவுண்ட்ரி தான். அது பார்த்திங்கன்னா இப்படி அற்புதமான விஷயம். பார்டர் அதே ஒரு அற்புதமான விஷயம். இங்கே இங்கேருந்து பார்த்தா கண்ணகி கோயில் அங்கே தெரியுதா? அங்கே தெரியும். சபரிமலை இங்கிட்டு தெரியும். இங்கேருந்தே நம்ம ஜோதி பார்க்கலாம். அந்த அக்னி, இந்த நெருப்பு இதெல்லாம் நடக்கலாம். பொங்கல் அன்னைக்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா நல்லா சிறப்பான இது கிடைக்கும். நல்லா. என் பேர் பிரபு. நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ சென்னையிலேருந்து வரோன்னா சென்னையிலேருந்தே வரல, இங்கேருந்து தான் சென்னைக்கு போனோம். ஸோ இது எல்லாமே எங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு உயிரோட்டம் நிறைந்த ஒரு இடம். இதெல்லாமே மறக்க முடியாத இடமும் கூட. இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் இங்கேருந்து போனோம் பல வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் எங்கள் டீம் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே வாழ்ந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இன்னும் வந்து இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க. அவங்க எல்லாமே மறுபடியும் வந்தாக்க இன்னும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நல்ல இடங்கள்லாம் இருக்குது. பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் பிளாஸ்டிக்னால் என்னென்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்டிக்னால் என்னென்னே தெரியாது. இங்கே வந்து கீழே இருந்து இங்கே டூரிஸ்ட் வந்தவங்க நிறைய பேர் வந்து இங்கே பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போட்டுட்டும் போக ஆரம்பித்தாங்க. ஸோ தயவுசெய்து டூரிஸ்ட் வாங்க, உங்களை வரவேற்கிறது எங்களுடைய கடமை. நீங்கள் வரணுன்றது எங்களுடைய ஆசையும் கூட. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து யாரும் பார்த்துருக்க முடியாது இதுக்கு முன்னாடி. ரொம்ப நல்ல அருமையான ஒரு இடம் இது. அதாவது ஒரு மேகத்துக்கு பக்கத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வரும்போது கொஞ்சம் பிளாஸ்டிக் அது ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கார்லேயே கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது எதையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுறாதீங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, எல்லாமே நல்லாவும் இருக்கும். இங்கே மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரங்கள் செடிகள்லாம் நிறைய இருக்குது. பழங்கள் முதல் கொண்டு நிறையா இருக்குது. அது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே நல்லாவும் இருக்கும். இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இந்த மலைகள் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய அருமை என்னன்றது உங்களுக்கு. என்னோடய பேர் விஸ்வன். நான் வந்தது உசிலம்பட்டி. இங்கே மேகமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மிக அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. இங்கே வர்ற டூரிஸ்டெல்லாம் இங்கே இருக்கிற இயற்கையை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். இங்கே வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக், நெகிழியெல்லாம் போட்டு இந்த இடத்த வந்து பாழ்படுத்தக்கூடாது. இது வந்து ஒரு க்ரௌடட் இல்லாத, கூட்டம் நெரிசல் இல்லாத ஒரு இயற்கையான சுற்றுலாத்தலம். இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, இயற்கையை ரசிக்கிறதுக்கான இடங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நாங்கள் குறிப்பாக மகாராஜா மெட்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகம் உங்களை தொட்டு தழுவிட்டு போகிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். நன்றி.